ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு கிருஷி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த கருப்பு கொண்ட கடலையில் மசாலா போட்டு மசாலா கொண்ட கடலையாக செய்ய போகிறேங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்காக வேண்டி கொண்டல் கடலையை இது மாதிரி ராத்திரி ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10-12 மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சுக்கிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கணும். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு உப்பு போட்டேங்க. நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2-3 விசில் விட்டோம்னா நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ வந்துட்டு அதுக்கு மசாலாவுக்கு வேண்டியது ஒரு கப் எடுத்துக்கிட்டேங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் பொடி போட்டிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறேங்க. இப்போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையில் கேஸ் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கொஞ்சமாக சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கடலையிலையும் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால இந்த மசாலாவுக்கு சரிப்படுற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க, கட்டி இல்லாமல். மூணு விசிலுக்கு அப்புறமா நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி வேகணும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நெய் கூட வேணும்னா விட்டுக்கலாங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இது மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கடலையை போட்டுக்கலாங்க. கொண்ட கடலையை போட்டு இது சப்பாத்திக்கு, பூரிக்கு ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது சாட் மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் நம்ம இது மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போய் வந்த அப்புறமா கூட இது மாதிரி கொடுக்கலாம் அவங்களுக்கும். தேங்காய் துரு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. நான் வந்துட்டு காஞ்ச டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பச்சை தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறுமனே இப்படியும் சாப்பிட்லாங்க, ரொம்பவும் சுவையாக இருக்கும். சப்பாத்தி, ப்ரெட்டு எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் இது மாதிரி நல்லா இது மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி வச்சு பண்ணுறதுனால கொண்ட கடலைக்கும் நல்லா பிடிச்சி வருங்க இந்த மசாலா. ரொம்பவும் சுவையான கருப்பு கொண்ட கடலை மசாலா சாட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ டயட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதோட என்ஜாய் பண்ணுங்கள். நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.